பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி நல்ல சுகமாய் இருக்கிறீங்களா? நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நல்லமாய் ஆண்டவருடைய கிருபையினாலே நாங்கள் ஜீவிக்க ஆண்டவர்களுக்கு இதுவரையும் உதவி செய்திருக்கிறார். நீங்களும் நிச்சயமாய் சுகமாய் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்து நடத்துறது பாருங்க, அது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நம்முடைய தகப்பன் போதுமான தெய்வமாய் நம்மை தாங்கி அணைக்கிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். இந்த நாளிலே ஒரு அழகான தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டந்தனையான பலன் வரும் என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டந்தனையான பலனை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, எந்த சூழ்நிலை நீங்க வெட்கப்பட்டு போய் நின்றீங்க? படித்த மனிதர்களுக்கு முன்பாக உங்களோட கல்வி அறிவு குறைவினால் நீங்கள் வெட்கமடைந்து போயிருக்கிறீங்களா? சில வேளையிலே அந்தஸ்திலே உயர்ந்தவர்கள், மிகவும் செல்வந்தர்களுக்கு முன்பதாக நீங்கள் ஒன்றும் இல்லாத நபரை போல ஒருவேளை நீங்கள் மனம் சோர்வடைந்து மிகவும் ஏழ்மையாய் நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட நிலையிலே நின்று கொண்டிருக்கிறீங்களா? மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகுந்த ஒரு வேதனையை கொடுக்கிறதா இருந்திருக்கிறதா? ஒரு விதமான வெட்கமும் ஒரு விதமான நிந்தனையும் வேதனையும் நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா? இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டந்தனையான பலன் வரும் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவன் நீங்கள் வெட்கப்பட்ட அந்த இடத்தில் உங்கள் தலைகளை நிமிர பண்ணுவதற்கு, உங்கள் தலைகளை உயர்த்துவதற்கு, உங்கள் தலைகளை நிமிர பண்ணி உங்களோட வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறதற்கு என் தெய்வம் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் மிகவும் வேதனையோடு கண்ணீரோடு தனிமையிலே பலவிதமான சூழ்நிலைகளினாலே நீங்கள் அதைரியம் அடைந்து வெட்கமடைந்து சோர்வடைந்து நீங்கள் மிகவும் கண்ணீரின் வழிகளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தை இந்த காலை வேளையில் உங்கள் பக்கமாய் கடந்து வருகிறது. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டந்தனையான பலன் வரும் என்பதாக. இரட்டிப்பான பலன் உண்டு. நிச்சயமாய் அந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், உங்களை எந்த நிலையிலும் மனிதர்கள் பார்க்கிற வண்ணமாய் பாராமல், அறிவு அந்தஸ்து அழகு என்று சொல்லி எதையும் நோக்காமல் அவைகள் நடுவிலே தம்முடைய கிருபையோடு பார்க்கிற ஒரே தெய்வம் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உங்கள் வியாதியோடு வேதனையோடு தனிமையிலே பலவீனம் குறைவுகள் மத்தியிலே நீங்கள் அதைரியப்பட்டு போய் இருக்கலாம். தெய்வம் இந்த நாளில் உங்களுக்கு இரட்டந்தனையான பலனை அவைகள் நடுவிலே கொண்டு வரப்போகிறார். வெட்கத்தை சந்தோஷமாய் மாற்ற, சமாதானமாய் மாற்ற என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் இருக்கும் அந்த நிலையில் இருந்து தெய்வத்தை நோக்கி பாருங்கள். காலையிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்ய மகிமை உள்ள கடவுளாய் இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? பரிசுத்த நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் தலை குனிந்த ஆண்டவரே, வெட்கமடைந்த அந்த நிலையில் உதவி செய்து மக்களை நீங்கள் கனம் பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவைகள் சந்திக்கப்படட்டுக்கும், குறைவுகள் நிறைவாக்கப்படட்டுக்கும், உடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து கனம் பண்ணி காக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.